எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட்டு வட்டி கணக்கை எப்படி ஃபார்முலா எல்லாம் சால்வ் பண்றது தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ 3 வருஷமா கேட்டால் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு. ரூபாய் 8000க்கு 5% வட்டி, 5% வட்டியில் 3 வருஷத்துக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை. இதில் கொடுத்துருக்க எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். பி அசல் என்ன கொடுத்துருக்காங்க 8000, அப்புறம் 5%க்கு வருஷம் 3 கொடுத்துருக்காங்க. இது ஃபார்முலா என்னென்னா இதுதான் ஃபார்முலா. ஆக்சுவலாக இதை நம்ம யூஸ் பண்ணாமல் புதுசாக நம்ம ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா 331ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ 331 எடுத்துட்டோமா. இப்போ அசல் எவ்வளோ 8000மா. 8000க்கு 5% என்னென்னு பார்க்க போகிறோம். 1% இதுவா 80. அப்போ 5% 5 40. ஸோ 400 இங்கே எழுதிக்கிற வேண்டியது. அடுத்து இதுக்கு 5 பார்க்க போகிறோம். 1% 4, 5% 5 20. அப்புறம் இதுக்கு 5% என்ன பார்க்க போகிறோம். 5% 0.2ன்னு வரும். நம்மளுக்கே தெரியும் 5 பிரிச்சோம்னா எவ்வளவு, 4 பிரிச்சோம்னா. ஸோ 5. இப்போ இந்த 20க்கு 5% என்னன்னு பார்க்க போகிறோம். 20க்கு 1%ன்றது 1%ன்றப்ப 2 ஸ்தானம் தள்ளி வந்தால் 1% அர்த்தம். ஸோ 0.2 அது 5ஆல் பெருக்கணும்னா 2 10. ஸோ 1ன்னு ஆயிரும். ஸோ 20க்கு 5% 1. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதை பெருக்க போகிறோம். 3 12. ஸோ 2 0 போட்டுக்க போகிறோம். 2 6. இந்த ஒரு 0 போட்டுக்க போகிறோம். 1 1. இதை பெருக்கிட்டோம். அடுத்து இதை என்ன பண்ணணும்னா இதை கூட்டணும். 1 6 2 1. அவ்வளோதான் கைஸ். இதுதான் கூட்டு வட்டி. இந்த தொகைக்கு இதுதான் கூட்டு வட்டி. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க அசலுக்கு 5% பார்த்தா 400. இந்த 400க்கு 5% பார்த்தா 20. அடுத்து இந்த 20க்கு 5% 1. ஸோ இப்படி அடுக்கடுக்காக பார்த்துட்டு வந்துட போகிறோம். அடுத்து இதெல்லாம் பெருக்கிக்க போகிறோம். பெருக்கிங்க போட்டு இதை ஃபுல்லாக கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு கூட்டு வட்டி கிடச்சிரும். மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா அந்த 8000 கூட கூட்டணும்னா மொத்த தொகை கிடச்சிரும். இது 3 வருஷத்துக்கான ஃபார்முலா. இது சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் 31,250. வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் 8%. 8% கொடுத்துருக்காங்க. வருஷம் நமக்கு 3 கொடுத்துட்டாங்க. அதே தான் நம்ம ஃபார்முலா தான். 3 3 1ன்னு போட்டுக்க வேண்டியது. இதுக்கு 8% பார்க்கணும். இந்த 2 ஸ்தானத்தை விட்டுட்டோம் அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டோம்னா இதுதான் 8%. ஸோ 312.50 0 போட தேவையில்ல. இதுதான் 1%. அப்போ 8% இதெல்லாம் அப்படி பெருக்கிற போகிறோம். 5 40க்கு 0 மிச்சம் 4, 2 16 16 4 20க்கு 0 மிச்சம் 2, 3 8 8 2 10க்கு 0 மிச்சம் 1, 3 24 24 1 25. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி இருக்குது. அப்போ இங்கிட்ட ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுக்கிற போகிறோம். அப்போ 2500 தான் ஆன்சரு. ஸோ 2500. இதுக்கு 8%. அடுத்து இந்த நம்பருக்கு 8% பார்க்குறோம். 1% 25. அப்போ 8% எவ்வளோ, இது ரெண்டையும் பெருக்கணும். எப்படின்னா 25 8 பெருக்கணும். இது எப்படின்னா 4 25 100. அப்போ 8 25 200 வந்துடும். 5 40க்கு 0 மிச்சம் 4, 2 16 14 200. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. ஏன்னா 4 25 100, 8 25 200 போட்டுடணும். அடுத்து இதுக்கு 8% பார்க்கணும். 1% 2. அப்போ 8% 2 16. அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பெருக்கி இங்கே போடணும். 3 25 75. அந்த 2 0 போட்டுக்க போகிறோம். 3 6. இந்த 2 0 அப்படி போட்டுக்க போகிறோம். 1 16 16. அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் கூட்டினோம்னா 6 1 11க்கு 1 மிச்சம் மேலே 1 1 7 8. இதுதான் வட்டி. இந்த தொகைக்கு இந்த வருஷத்துக்கு இவ்வளோ பெர்சன்டேஜுக்கு இதுதான் வட்டி. இது மொத்த தொகை எவ்வளோ கேட்டாங்கன்னா அது இதையும் கூட்டி போட்டால் அதுதான் மொத்த தொகை. அவ்வளோதான் கைஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அசலுக்கு 8% கண்டுபிடிச்சி இங்கே போட்டுட்டு அதை 3 பேருக்கு இங்கே போட்டுக்கிற போகிறோம். இந்த கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த தொகைக்கு 8% போட்டு இங்கே கீழே போட்டுக்க போகிறோம். இந்த தொகைக்கு 8% கண்டுபிடிச்சி 16 இங்கே போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இதை ஃபுல்லாக பெருக்கி இப்படி போட்டுட்டு இதை ஃபுல்லாக கூட்டிட்டோம்னா ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் அந்த ஃபார்முலா போட்டு பாருங்களேன், ரொம்ப சுத்தம் கைஸ். இப்போ மறுபடியும் 2 வருஷத்துக்கு பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு எந்த கணக்கு எடுத்துக்கலாம், இந்த கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் அசல் 7500. அடுத்து பர்சன்டேஜ் 4, வட்டி வீதம் ஆண்டு 2. இப்போ ஒன்றும் இல்லை, 2 வருஷத்துக்குனா 2 1, 3 வருஷத்துக்குனா 3 3 1ன்னு பார்த்தோம். ஸோ இப்போ 2 வருஷத்துக்கு
இந்த கிடைக்கிற இந்த தொகை அசல் தொகை இருக்குல்ல, இதுக்கு 4% பார்க்கணும். 1%ன்றது 2 ஸ்தானம் தள்ளி பார்த்தோம்னா இதை 1%, இந்த 1% 75, 4ன்றது ஸோ 75 4 ஐநாங்க 20க்கு ஐநாங்க 20 0 மிச்சம் 2 7நாங்க 28 28 2 30. இது எப்படின்னா இன்னொன்று பார்க்கலாம். 2 75 150, அப்போ 4 75 150 300 அப்படியும் போட்டுக்கலாம். முடியாலிட்டி பெருக்கி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த இதுக்கு 4% பார்க்கணும். 1%ன்றது 3, 4% 4 12, அவ்வளோதான். இது ரெண்டையும் பெருக்கிக்க போகிறோம். பெருக்கணும்னா 600, இதை பெருக்கணும்னா 12, இதை கூட்டிக்க போகிறோம். கூட்டினோம்னா 2 1 6. இதுதான் இதுக்குரிய கூட்டு வெட்டி. மொத்த தொகையும் கேட்டாங்கன்னா மொத்தத்தை கூட்டி போட்டுக்கிற வேண்டியது. மொத்த தொகை என்னது 7 5 0 0 6 1 2. மொத்த தொகை கேட்டிருந்தாங்கன்னா கூட்டி போட்டுக்க வேண்டியது, கேட்கலாட்டி அப்படியே போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான் கைஸ். இதை கூட்டணும் அப்படின்னா 8 1 1 2, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.